சபைக்கு வந்தும் இலக்கு என்னன்னு தெரியாம அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பரலோக வாசல்ல உள்ள வராத என் ஜனங்களுக்கு இதை போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்புனதுல ஒண்ணு, இலக்கு தெரியாம அவங்க சபையில வந்து இருக்கிறார்கள். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, ஆத்தும ஆதாயம் செய்வது என்பதை மறந்தவர்கள் வருகிறார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. நான் சபைக்கு எதற்காக நான் வருகிறேன், அந்த நோக்கத்தை எனக்கு தாங்க. நான் படித்து நான் பெரிய ஆளாகி நல்ல வேலையை வாங்கி வீடுகளை கட்டுவது அல்ல, எனக்கு எல்லா வசதிகளை தந்தாலும் அதன் மத்தியிலிருந்து உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை நான் ஆண்டவர் அண்டையில் திருப்பி கொண்டு வர வேண்டும். தேவனுடைய சாயலாக நான் மாற. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணலாமா? முன்னால் இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சபைக்கு வர்றதுக்கு ஒரு லக்கு எனக்கு இருக்குதப்பா, ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை நான் விட்டு விடாதபடிக்கு கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. விஜி வந்ததுக்காக ஜெபம் பண்ணுவார். முன்னால் வந்து ஷால்பா ஹாதா ரபா ஷியாப். ஒரு நிமிஷம் 60 நொடிகள் நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய சமூகத்தில் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக, அப்பா உம்முடைய குணங்களை அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் எழும்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுதும் அப்பா உம்மையே நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்பா, நான் சபைக்கு எதற்காக நாம் வருகிறோம், அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு சரியா ஒரு வாழ்கிற வாழ்க்கைய அப்பா எங்களுக்குள்ள வாழும்படியாக தேவனே பயன்படுத்துங்க ஆண்டவரே. இம்மைக்காக மாத்திரமல்ல அப்பா, அந்த மறுமைக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை அப்பா நாங்கள் வாழ வேண்டுமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வீடுகளை கட்டுவது, பணங்களை சேர்ப்பது, பொருளாதாரங்களை சேர்ப்பது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள தேவையில்லாம அப்பா முழுவதுமா உண்மையே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைய எங்களுக்குள்ள தேவனே நீங்க கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல தேவன் நீர் போட போறதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. உம்முடைய அன்பினால எங்களை நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. குறிப்பா கேளுங்க. என் சபையின் மேல் நான் துக்கமாயிருக்கிறேன், கோபமாயிருக்கிறேன். அநேகர் குணப்படாதவர்களாயிருக்கிறார்கள். பரிசுத்தத்துக்கு விரோதமாய் சபைக்குள்ளேயே ஒரு கூட்டம் வாழுகிறார்கள். ஒரு சிறிய கூட்டமே ஒவ்வொரு சபையிலும் எனக்கு மனவாட்டியாய் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். என் நாமத்தை கூறுகிறார்கள், என் நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். மனசுல வச்சுக்கோங்க. நான் ஆண்டவரை கோபப்படுத்துறேன்னா, குணப்படாதவனா இருக்குன்னா, பரிசுத்தம் என்கிட்ட இருக்குதா, நான் ஒரு மனவாட்டியா உருவாகி கொண்டு வருகிறேனா, அவர் நாமத்தை சொல்லிட்டு அவர் நாமத்துக்கு விரோதமா நான் செயல்படுறேனா? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஷபா ரபா ஹமா லேதா ரபா ஹமானா ஷாலா ஹண்டா ரபா லே கோபானா தாரபா ஹமா. ஆண்டவரே, ஒரு சபைங்கிறது உங்களுக்கு பிரியமா இருக்கணுமே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களை கோபப்படுத்தி இருக்கிற காரியத்தில் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. குணப்படாதவர்களா இருக்கிற காரியத்தில் மன்னிங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை கை கொள்ளாததற்காக மன்னிங்க ஆண்டவரே. ஒரு லெக்கில்லாம வாழுகிற நிலைமையிலிருந்து மன்னிங்க ஆண்டவரே. மனவாட்டியா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை சொல்லிட்டு உங்க நாமத்தை பரிசுத்தர் குலைச்சலாக்கும்படியான செயல்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிவகுமாரன் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஷபாபா லஹாதா நியாஸ்தியா அவர்களோட சேர்ந்து நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சோதரம்பா சோதரமாப்பா, அந்த சபையிலேப்பா ஆண்டவரே பரிசுத்தங்கள் காணப்படணும் தகப்பனே. ஐயா, எல்லோரும் அப்பா நான் பரிசுத்தம் நீங்கள் பரிசுத்தர்கள் சொன்னீங்களே தகப்பனே. அதே போல் அனைவரும் அப்பா ஆண்டவரே பரிசுத்த பிள்ளையாக அப்பா அனைவரும் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடப்பொழுது இயேசு யாரோ நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே அப்பா மோசே எப்போ ஜனங்களுக்கு எப்போ கட்டளை இட்டாரோ உடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்து என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அவர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் ஜனத்தை அதே போல் நாங்கள் பரிசுத்த பிள்ளையாக எடுக்க தேவன் தாமே நீங்கள் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தையும் அப்பா ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களுக்கு பிடித்த பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் மாற உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அனைத்து மக்களுக்கு திறக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா காலை வேளையில் ஆண்டவரே
உங்கள் வல்லமை அனைத்துமே மக்கள் மீது கடந்து வரும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்கள் அப்படி சேர்ப்பது தயவுக்காக நன்றி நன்றி. அதை பெற்றுக்கொண்ட விசுவாச அறிக்கையிட்டு தகப்ப நன்றிப்பா நன்றிப்பா. அப்பா இயேசுவின் ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே. ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். தம்பி பாரு, இது கொஞ்சம் நாட்டி